அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் அவர்கள் இல்மு ரீதியாக கல்விகள் ரீதியாகவும் சில முக்கியமான விஷயங்களுக்காகவும் கூட அவங்க என்ன செய்யணும், தங்களுக்கு மத்தியில திரையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாலேயே சஹாபி பெண்மணிகள் என்ன செய்யறாங்க, தங்களை மறைத்துக் கொண்டுதான் வந்திருக்கிறாங்க. சட்டங்கள் கேட்பதற்கும் சில விஷயங்களை கேட்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரைமறைவுக்கு பின்னால் இருந்துதான் பேசியும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பெண்மணி திரைமறைவுக்கு பின்னால் இருந்துதான் அந்த கடிதத்தை ரசூலுல்லாஹ்விடத்தில் கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய காலங்களில் பாருங்க, எத்தனையோ பேர் நாங்க இல்மு பாடம் நடத்துறோம், கல்வி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல எப்படி ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல், ஒரு காஃபிர்களால் முஷ்ரிக்குகளால் உருவாக்கப்பட்ட ஸ்கூல், அது எப்படி ஆண்களும் பெண்களும் சரிசமமாக ஒரே இடத்துல இருந்து பாடம் படிக்கிறாங்களோ அதே மாதிரி. புரியுதுங்களா இல்லையா? அதே மாதிரி பெண்கள் நடத்தக்கூடிய ஆண் உஸ்தாதுகள் ஆசிரியர்மார்களை பார்க்கும்படியான சூழ்நிலையில எப்படி அந்த காபிர்கள் இருப்பாங்களோ அதே போல இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் இருக்கு. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னை நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. நான் உங்களை பார்க்க முடியாது. தேவைக்காக உங்களுடைய குரல்களை நான் கேட்பேன், அவ்வளவுதான். ஆனா ஒரு சில இடங்கள்ல மோசமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. உஸ்தாதுகளை எப்படி வந்து ஒரு கோ எஜுகேஷன் கல்வி நிறுவனங்களை இன்னைக்கு யூதர்களால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்குதோ அது மாதிரி இன்றைக்கு சில இடங்கள்ல இந்த மார்க்கத்துடைய கல்விகள் கூட இப்படி கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாது நேரடியா பெண்களை பார்ப்பாங்க, பெண்கள் உஸ்தாதை நேரடியா பார்ப்பாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய மார்க்கத்தினுடைய ஹத்தை மீறுதலாக இருக்குது, மார்க்கத்துடைய வரையறைகளை மீறுதலாக இருக்குது. எப்பேற்பட்ட ஈருலக கண்மணி சர்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, திரைமறைவுக்கு பின்னால் இருந்துதான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும் போது அப்ப இவங்க எல்லாம் எங்க இருந்து வானத்திலிருந்து குதிச்சாங்களான்னு தெரியல.